யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1947வது வருடத்தை பற்றி நாம் பார்த்து விட்டோம். மக்கள் திலகத்தின் முதல் கதாநாயகனாக நடித்த படமான ராஜகுமாரி தான் அந்த ஆண்டு பிளாக் பஸ்டர் படம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 1948. 1948இல் மக்கள் திலகத்திற்கு 3 படங்கள் வந்தது. ஒன்று அபிமன்யு, இன்னொன்று மோகினி, மற்றொன்று ராஜமுக்தி. ராஜமுக்தி கதாநாயகனாக நடித்தது தியாகராஜ பாகவதர். அதே மாதிரி அபிமன்யுலையும் எம்ஜிஆர் கதாநாயகன் கிடையாது, அவர் அர்ஜுனனாக வருவார். அப்புறம் மோகினியில் எம்ஜிஆர் தான் கதாநாயகன். இது போக அந்த ஆண்டு நிறைய படங்கள் வந்தது. கிட்டத்தட்ட 37 படங்கள் வெளியாகியிருக்கின்றன. 37இல் வெற்றியை பெற்றது கொஞ்சம் படங்கள் தான். அதில் முக்கியமானதுன்னு சொல்லப்போனால் ஜெமினியின் சந்திரலேகா. ஜெமினியின் சந்திரலேகா ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற படம். இதற்கு அடுத்தாற்போல் பார்க்க போனால் வேதாள உலகம், ஏவிஎம் தயாரிப்பான வேதாள உலகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற படம். அதுக்கு அடுத்தாப்பில் சொல்லப்போனால் சிற்றாடல் ஃபிலிம்ஸ், ஞான சௌந்தரி. சிற்றாடல் நிறுவனம், அதாவது ஜோசப் தலியத் டைரக்ஷனில் வெளிவந்த படம். ஜோசப் தலியத் ஏற்கனவே இரவும் பகலும் படத்தை எடுத்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். அவருடைய கம்பெனி சிற்றாடல். ஞான சௌந்தரி நல்ல வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் அதே பேரில் ஜெமினி நிறுவனம் ஒரு படத்தை எடுத்தது, ஞான சௌந்தரி. அதில் கதாநாயகியாக நடித்தது கண்ணகி அம்மா. கதாநாயகி கண்ணாம்பா, எம்கே ராதா. இவர்கள் ஜோடியில் வந்த படம் ஞான சௌந்தரி. ஆனால் இந்த படம் படுதோல்வியை சந்தித்தது. ரெண்டும் ஒரே நேரத்தில் தயாரிப்பில் இருந்த படம் தான். மக்கள் திலகத்தின் அபிமன்யு படம் 100 நாள் ஓடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட் அந்த நேரத்தில் நம்ம கிடையாது. இருந்தாலும் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 100 நாள் ஓடியது அப்படின்னு. அடுத்ததாக பார்க்க போனால் மோகினி 3 திரையரங்கில் 100 நாள் ஓடியது. மோகினி சென்னையில் ஒரு தேட்ரு, கோவை, சேலம் ஆக 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஆனால் ராஜமுக்தி நம்ம பாகவதரோட சொந்த படம். அதனுடைய இயக்கம் ராஜா சந்திரசேகர். ஆனால் அந்த படம் படுதோல்வியை சந்திச்சது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்த படம், அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடித்த படம். இந்த படம் அவருக்கு கை கொடுக்கும்னு நினச்சி ரொம்ப சிரத்தையாக எடுத்தார். ஆனாலும் அந்த படம் கை கொடுக்கல அவருக்கு. ராஜமுக்தி படுதோல்வியை சந்தித்ததுனால அதுக்கப்புறம் தியாகராஜர் படங்கள் எதுவுமே சோபிக்கலை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இதை இழந்துட்டார், தன்னுடைய ஸ்டார் வேல்யூவை இழந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த இதுதான் முக்கியமான படங்கள். அந்த ஆண்டு வெளிவந்த படங்களில் மிகவும் முக்கியமான படங்கள் இதுதான். இதில் ராஜமுக்தி தோல்வி அடைந்த படம். மிச்சம் எல்லா படங்களும் ஞான சௌந்தரியும் நம்ம ஜெமினியோட ஞான சௌந்தரி தோல்வி அடைந்த படம். மிச்ச படங்கள்லாம் நல்ல ஹிட்டாக இருக்குது. ராஜமுக்தி எம்ஜிஆர் அதில் கௌரவ இடங்களில் வருவார். ராஜமுக்தி எம்ஜிஆருக்கு அது 18வது படம். 1948 வந்துச்சு. அதுக்கப்புறம் சந்திரலேகா பற்றி சொல்லணும்னா, சந்திரலேகா தயாரிப்பில் இருந்தது ஒரு 2-3 வருஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதனுடைய தயாரிப்பு செலவு $6 லட்சம். அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 30 லட்ச ரூபா. 30 லட்ச ரூபாங்கிறது அந்த காலத்தில் நினச்சே பார்க்க முடியாத படம். ஒரு படம் எடுக்கிறதுக்கு வெறும் 40,000 50,000 எடுத்துருவாங்க. ஆனால் 30 லட்ச ரூபா செலவு பண்ணி எடுத்தார் சந்திரலேகாவை. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட கையில் 30 லட்ச ரூபா பணமும் கிடையாது. அதனால் வெளியே கடன் வாங்கினார். நிறைய கடன் வாங்கி அதுக்கு 30 லட்சத்துக்கு மேலே வட்டியும் கட்டினார். ஆக மொத்தம் 60 லட்சத்துக்கு மேலே ஆகிட்டு. 60 லட்சம் ஒரு தமிழ் படத்தில் எடுக்க முடியுமானா முடியவே முடியாது. எல்லா தேட்டர்லேயும் 400 நாள் 500 நாள் ஒன்றா கூட எடுக்க முடியாது. ஆனால் இந்த படம் என்ன பண்ணார், அவர் உடனே 5-6 லாங்குவேஜில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா லாங்குவேஜிலும் அதை ரிலீஸ் பண்ணார். ஹிந்திலலாம் அந்த படம் நல்ல ஓட்டம் ஓடிச்சு. பார்த்திங்களா, எத்தனை ஊரில் 6 மாதம் தாண்டி ஓடிச்சுன்னு பாருங்கள், விளம்பரத்தை பாருங்கள். ஆக மொத்தம் சந்திரலேகா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 1948 வசூலில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக பண்ணிச்சு. அதாவது 1,65,00,000
வசூலாகி அதுதான் நம்பர் 1 வசூல். அது வரைக்கும் வந்த எல்லா வசூலையும் தாண்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு சந்திரலேகா. சந்திரலேகாவில் வந்து நடித்தது யாருன்னா எம்கே ராதா, டிஆர் ராஜகுமாரி, ரஞ்சன், இவங்க தான் நடித்தாங்க. சர்க்கஸ் காட்சிகள்லாம் அருமையாக இருக்கும் அந்த படத்தில். பாடல்களும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா கூட அந்த படம் போர் அடிக்காது, அவ்வளோ அருமையாக இருக்கும் சந்திரலேகா. அந்த படம் வந்து தியேட்டர்களில் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லணும், அவ்வளோதான். அதே மாதிரி வேதாள உலகம் நம்ம ஏவிஎம்மோட தயாரிப்பு. ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் இந்த படத்தை இயக்கம் பண்ணார், தயாரித்தார், எல்லாம் செஞ்சார். இந்த படம் வந்து முதல்ல பேய் படமாக வந்துச்சு, வேதாள உலகம். அந்த காலத்தில் பேய் படம் வந்து கிடையாது, இதான் முதல் படமாக வந்துச்சு. நல்லா தந்திர காட்சிகள் நல்லா எடுத்திருந்தாங்க. இந்த படமும் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில் வந்ததுனால பயங்கர ஹிட் அடித்து நல்ல ஓட்டம் ஓடிச்சு. டிஆர் மகாலிங்கம் தான் கதாநாயகன், டிஆர் மகாலிங்கம். இந்த படமும் பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் போகும். நானும் இந்த படத்தை பார்த்துருக்கேன், நல்லாவும் இருக்கும், படம் நல்லாயிருக்கும். வேதாள உலகம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேதாள உலகத்தை தாண்டி அப்புறம் என்ன, ஞான சௌந்தரி. அந்த ரெண்டு படத்தில் வந்து சிற்றாடல் ஃபிலிம்ஸ் ஞான சௌந்தரி ஹிட்டு. சிற்றாடல் ஃபிலிம்ஸ் அது வந்து ஆமாம், அது 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு சிற்றாடல் ஃபிலிம்ஸ். அந்த ஞான சௌந்தரி ஜெமினியோட ஞான சௌந்தரி ஃபெயிலியர் ஆகிட்டு. சிற்றாடல் தயாரித்த ஞான சௌந்தரியில் நடித்தது எம்பி ராஜம்மா, டிஆர் மகாலிங்கம் அவங்க நடித்தது. ஜெமினி தயாரித்த ஞான சௌந்தரியில் நடித்தது கண்ணாம்பா, எம்கே ராதா. ஆக ஒரு படம் ஹிட்டாச்சு, ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிட்டு. அபிமன்யு மக்கள் திலகம் வந்து அர்ஜுனனாக வருவார். அர்ஜுனனா அந்த வசனங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஏஎஸ்ஏ சாமியும் கருணாநிதியும் ஆமாம், கருணாநிதி வசனம்னு நினைக்கிறேன். அதில் நல்லாயிருக்கும். அதில் அந்த வசனங்கள் வந்து எம்ஜிஆர் கொடுத்த வசனங்கள் நல்லாயிருக்கும். வீரன் தொடுத்த கணை வீணாக போகலாமா, எடு அவன் தலையை, அவன் அப்பன் கையில் கொண்டு போடுன்னு சொல்லி அந்த வசனம் நல்லாயிருக்கும். அந்த வசனம் அதுக்கு கைதட்டு நிறைய கிடச்சிது அந்த வசனத்துக்கு. அதுக்கப்புறம் மோகினியை பற்றி நம்ம ஏற்கனவே தனியாகவே பார்த்துட்டோம். மோகினி வந்து ஒரு பறக்கும் குதிரையை வந்து ஒரு மந்திரவாதி தயாரித்து அதை மன்னர்கிட்ட கொடுத்து ராணியை கல்யாணம் முடிக்கலான்னு பார்ப்பான், அந்த கதை தான். அதில் எம்ஜிஆர் வந்து அந்த மந்திரவாதின்னு கிடையாது, அவன் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வருவாங்க அந்த காலத்தில். அவன் அந்த பறக்கும் குதிரையில் வந்து ஒரு மிஷினை மாட்டி அதை பறக்க விடுவான். ஆக அந்த படமும் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும். படம் வந்து அதுவும் ஓரளவு மீடியமாக போச்சு. அது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பு. ஆரம்ப காலத்தில் மக்கள் திலகம் படத்தை தயாரித்தவங்களாம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ். ராஜகுமாரி ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தான், அபிமன்யு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தான், மோகினியும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்த படங்களும் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் நிறைய படம். மர்மயோகி ஜூபிட்டர் தான், அரசலங்குமரி, அப்படி நிறைய படங்கள் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு தனி மரியாதை. அதனால் அந்த படங்கள் வந்து எப்போவுமே நல்லா ஓடிச்சு. சரி நேயர்களே, நம்ம இப்போ 1948 நிலவரத்தை பார்த்துட்டோம். இதில் வந்து பிளாக் பஸ்டர் படம்லாம் சந்திரலேகா தான். அடுத்தது வேதாள உலகத்தை சொல்லலாம். மக்கள் திலகத்தின் படம் வெற்றி பெற்றாலும் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகவில்லை. நன்றி, வணக்கம்.